வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய பவளமல்லி அத்தியாயம் 1. அந்த துன்ப நிகழ்ச்சி நேற்று தான் நடந்தது போல ஊர்வசிக்கு அதன் வேதனை பச்சை புண்ணாக நெஞ்சை வலித்தது. இறந்தவர்களுக்கு நாட்கள் இறக்கை கட்டி கொண்டு பறக்கும் என்பார்கள். உண்மைதான். அண்ணன் செந்தில் இறந்து 1 மாத காலம் எப்படி வேகமாக ஓடி சென்று விட்டது. வீட்டின் புழக்கடையில் காய்ந்து கொண்டிருந்த துணிகளை கொடியில் இருந்து அவள் எடுத்து கை மடக்கில் சேகரித்தபடி உள்ளே வந்தாள். சித்திரை மாதத்து மண்டையை பிளக்கும் வெயில் வெளியே உக்கிரமாக காய்ந்து கொண்டிருந்தது. கிணற்று மேடை அருகே சிறிது நேரம் நிற்பதற்குள் அவள் கால்கள் கொப்பளித்து போயின. வெயிலை மீறி அவ்வப்போது சில்லென்று எங்கிருந்தோ வீசிய காற்று கொள்ளை வாசற்படி வழியே அவளை துரத்தி கொண்டு வந்தது. அத்துடன் கிணற்று அருகே நின்ற அந்த பெரிய வேப்ப மரத்தில் பூத்திருந்த மெல்லிய பூவின் மனமும் முகத்தில் மோதி கொண்டு உள்ளே வீசிய போது குபீரென்று அந்த நினைவு அவளுக்கு வந்துவிட்டது. கண் இமைகளை நீர் சுட்டது. தொண்டையை துக்கம் அடைத்தது. மூச்சு திணறியது போல திகைத்து போனாள். ஒரு கையில் காய்ந்த துணிகளை அணைத்தபடி மறு கையில் கம்பி கதவை மூடி தாளிட்டு விட்டு தாழ்வாரத்தை தாண்டி உள்ளே வந்தாள். கூடத்து மடக்கு நாற்காலி மீது துணிகளை போட்டுவிட்டு திரும்பினாள். சுவர் ஓரமாக கிடந்த கயிற்று கட்டிலில் உட்கார்ந்திருந்த அம்மா பிரமை பிடித்தவள் போல் எங்கேயோ வெறித்து கொண்டிருப்பதை காண பயமாக இருந்தது. மலை போன்ற பிள்ளை, தாய்க்கு தலைமகன். அண்ணன் செந்தில் குடும்பத்தின் சுமை தாங்கி 33 வயதாகியும் மனம் செய்து கொள்ளாமல் அப்பாவிற்கு பின்னர் குடும்ப பொறுப்புகள் எல்லாவற்றையும் தன் தலையில் ஏற்றி கொண்டு தம்பி தகைகளை காப்பாற்றி வந்தவன். மெழுகுவர்த்தியாக கரைந்தவன். அவனது திடீர் மரணம் ஊராருக்கே பெருத்த அதிர்ச்சி. உறவினர்களுக்கோ தாங்க முடியாத பேரிழப்பு. பெற்றவளுக்கு தீராத பெருந்துயரம். அவளுக்கு கண்ணீர் கோடிட்ட கண்ணங்களுடன் அமைதியாக எதிர்ப்புற சுவரை விரித்த தாயின் அருகில் வந்து மெல்ல அவள் தோளை தொட்டாள் ஊர்வசி. அவர்கள் எல்லோருக்குமே தாயார் மீது மற்றற்ற அன்பு. விவரம் தெரிந்த நாள் முதல் அவளை அம்மா அதட்டி கூட ஒரு வார்த்தை பேசியதில்லை. எத்தனை கோபம் வந்தாலும் அவள் தாயின் வாயில் மட்டமான வசவு சொற்கள் எதுவுமே வெளிவராது. அதற்கு பிறகு கண்கள் தான் பேசும். அந்த பார்வையில் கோபமோ ஆத்திரமோ தெரியாது. அண்ணன் உங்களுக்காக தன்னையே வருத்தி உழைக்கிறானே, அவனுடன் ஒத்துழைக்காது குறும்புத்தனம் செய்கிறீங்களே, நியாயமா என்று பரிதாபமாக பரிவோடு பார்க்கும் அந்த கண்களில் இப்போதும் அதே பார்வைத்தான். ஆனால் அடிக்கடி ஊர்வசியின் மீது அந்த பார்வை திரும்பிய போதுதான் அவளால் இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அடி பாவி பெண்ணே, உன்னை வாழ்விக்க பாடுபட்ட உன் அண்ணன் உயிருக்கே உழை வச்சுட்டியே. அம்மா ஆத்திரத்துடன் கத்தினால் கூட பொறுத்து கொள்ள முடியும் போல அவளுக்கு தோன்றியது. சோகமே உருவாக உட்கார்ந்திருந்த தாயின் துயரம் மிகுந்த இறுக்கத்தை அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. வாள் கொண்டு நெஞ்சை அறுப்பது போன்ற உணர்வில் தவித்தாள் அவள். முந்தானியனால் தாயின் கண்ணீரை மெல்ல துடைத்து விட்டாள். அம்மா, கொஞ்சம் மோர் விட்டு சோற்றை கரைச்சி கொண்டு வரேன், ஒரு வாய் சாப்பிடுங்க. காலையில் வெறும் காஃபி மட்டும்தான். சாப்பிட்டீங்க அம்மா. அண்ணனுக்கு பிறகு இந்த குடும்பத்து பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டு நடத்துகிறேன், கவலைப்படாதீங்க, இது சத்தியம்மா வெள்ளி குரலில் சொல்லிக்கொண்டு தாயின் தோள் மீது முகத்தை பதித்து கொண்டாள். என்ன கட்டுப்படுத்தியும் ஊர்வசியால் அடக்க முடியாமல் அழுகை பீறிட்டது. லேசான விசுமலில் உடலே குலுங்கியது. தாயின் பரிவான கரங்கள் அவள் முதுகை மெல்ல தடவி கொடுத்தன. ஊர்வசி, அழாதம்மா, இப்படி நடக்கணும்னு விதி. ஒரு டம்ளர் மோர் மட்டும் கொண்டாந்துரு, போதும். குழந்தைங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களா? மெதுவான குரலில் கேட்டால் அம்மா சிவகாமி. மாபெரும் துயரத்திலே மூழ்கி கிடந்த அந்த வேலையிலும் தாய்க்கு மற்ற குழந்தைகளை பற்றிய நினைப்பு விடவில்லை. தம்பி யோகேந்திரனும் தங்கை மேனகாவும் +2 தேர்வை முடித்துவிட்டனர். நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்று விட்டதால் அவர்களை எப்பாடு பட்டாவது கல்லூரியில் படிக்க வைத்து விடுவதாக அண்ணன் உற்சாகப்படுத்தி இருந்தான்.
பொதுவாக அண்ணனுக்கு கல்வி மீது விருத்த நம்பிக்கை. தனக்கு அதிகம் படிக்க முடியாது போனதை தம்பி தங்கைகளுக்காவது ஈடு செய்துவிட வேண்டும் என்பது போல் தொழில் கல்வி கொடுத்து அவர்களை முன்னேற செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். செந்திலின் ஆசையும் ஊக்கமும் தான் ஊர்வசியை ஒரு BA பட்டதாரியாக்கியது. அந்த பட்டம் மட்டும் போதாது என்று அண்ணன் எண்ணினான். வேலை வாய்ப்பு அளிக்கும் தொழில் கல்வி நிலையத்திற்கு சென்னைக்கு மறுபடியும் அனுப்பி மேலே படிக்க வைத்தான். அவள் தனது தேவைகளை எல்லாம் தியாகம் செய்து 8 மாத காலம் அந்த நிறுவனத்தில் அவள் செக்ரட்டரியல் கோர்ஸ் படித்து தேர்வு எழுதும் வரை பொறுமையாக அவளும் செலவுகளை சமாளித்தாள். பாசமலரில் வந்த அண்ணனைப் போல அவன் வாழ்ந்தான் என்றால் மிகையாகாது. அப்பேற்பட்ட அண்ணனை பறிகொடுத்து விட்டது அவளுக்கும் மாபெரும் இடிதான். எழுந்திருந்து சமையல் அறைக்குள் புகுந்தவள் ஒரு டம்ளரில் மோரை ஊற்றி உப்பை போட்டு கலக்கி எடுத்து வந்து தாயிடம் கொடுத்தாள். யுகேந்திரன் கொளுத்தும் வெயிலை பொருட்படுத்தாது தேர்கோடியை தாண்டி ஊருக்கு வெளியே அமைந்திருந்த மைதானத்தில் மற்ற பிள்ளைகளுடன் பந்து விளையாட போயிருந்தான். தங்கை மேனகா எதிர் வீட்டிற்கு ஓடி வார பத்திரிகை ஒன்று இரவல் வாங்கி கொண்டு மூச்சிறைக்க உள்ளே வந்தாள். சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போவது என்ன பழக்கம்? அக்கா கண்டிக்கும் முன் தங்கை அவளை கடுமையாக உற்று பார்த்தாள். ஊர்வசி நொடியில் விளங்கி கொண்டு விட்டாள். ஊரே அவளை பற்றி பேசுகிற அந்த அவதூறான செய்தி எதிர் வீட்டிலும் பேசப்பட்டிருக்கிறது. தங்கை அதை கேட்டு அவமானத்தில் கொதித்து போய் அக்காவை ஆங்காரத்துடன் முறைக்கிறாள். இளம் உள்ளங்களில் வம்பு பேச்சு எத்தனை ஆழமான பாதிப்பை உண்டாக்கிவிட்டிருக்கிறது. யுகேந்திரன் கூட அன்று என்ன சொன்னான்? கீட்டிப்புல் விளையாடி கொண்டிருந்த போது விளையாட்டில் ஏற்பட்ட சண்டையில் ஒரு சிறுவன் அந்த வம்பை தூக்கி போட்டு எல்லாரும் முன்னிலையிலும் உடைத்திருக்கிறான். உங்கள் அக்கா கல்யாணம் ஏன் நின்று போச்சு தெரியுமா? அதற்கு மேல் அவன் சொன்னதை கோர்க்காது யுகேந்திரன் அவன் மேல் சிங்கமாக எகிரி போய் இருவரும் தலை மீது கட்டி உரள மற்ற பையன்கள் இடை புகுந்து பிரித்து அப்புறப்படுத்த சீராய்ப்பு காயமும் சீனத்தினால் சிவந்த முகமுமாக வீடு திரும்பியவன் ஊர்வசியை எப்படி முறைத்து பார்த்தான். உங்களை பற்றி ரங்கன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? உதடுகள் துடிக்க ஆரம்பித்த போது காதுகளை புத்தி கொண்டு அலறி அழ வேண்டும் போல் ஆத்திரத்தில் துடித்தாள் ஊர்வசி. ஊரே வம்பு பேசின செய்திதான் அது. ஊர்வசியின் கல்யாணம் நின்று போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? வாய் அழுக்காது இன்னமும் சிலர் பேசி கொண்டிருந்தனர். ஒரு சிறு கிராமத்தில் இந்த மாதிரியான நிகழ்ச்சி வெறும் வாயை மல்லுகிறவனுக்கு விடியாமல் கிடைத்தது போல மிக சுவையாக்கி விடுகின்றது. வேறு யாராவது ஒரு உதவி பெண்ணோ அல்லது ஒரு சிறுவனோ சிவன் கோயிலை தாண்டியிருக்கும் பெரிய பாழுங்கிணற்றில் விழுந்து பிடமாக மிதக்கும் வரை ஊர்வசியின் சங்கதி தான் திரும்ப திரும்ப பேச்சாக இருக்கும். அந்த கிராமத்து மக்களுக்கு பொழுது போக வேண்டுமே. அன்று கடை தெருவில் இருந்து ஊர்வசி வீட்டுக்கு தேவையான சில சாமான்களை வாங்கி வந்து கொண்டிருந்தாள். கூட துணைக்கு யுகேந்திரன் தன் பங்குக்கான சாமான் பையுடன் வந்தவன் நண்பன் ஒருவனை கண்டதும் பேச நின்று விட்டான். ஊர்வசி கோபத்துடன் மளமளவென்று மேலே நடந்து கொண்டிருந்தாள். அந்த தெருவில் கோடி வீட்டு வாயிலில் சில பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை தாண்டி செல்லும்போது ஊர்வசியின் கால்கள் அச்சத்திலே பின்னி கொண்டன. வாய் கூசாமல் வம்பு பேசுகிறவர்களை பார்க்க அவளுக்கு எப்போவுமே பயம். அன்று அவர்கள் அவளை சற்று தூரத்தில் கண்டதுமே தங்கள் கிசுகிசுவை தொடங்கிவிட்டனர். அவள் காதுகளில் கேட்க வேண்டும் என்று எண்ணியவர்கள் போல கொஞ்சம் உறக்கவே பேசி சிரித்தனர். அதை போறாளே அவத்தான் ஊர்வசி. மேல் உலகத்து நாட்டியக்காரி போல பேருக்கு ஏத்தா போல சிங்காரமாக நடக்கிறாளே. அண்ணன் செத்து 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வயசு பொண்ணு கடை கண்ணிக்கின்னு அவிழ்த்து விட்ட மாடு போல திரிகிறா. கல்யாணத்துக்கு முதல் நாள் பந்தலிலே பரிசம் வச்சுக்கோம்னு அந்த பிள்ளையாண்டான்னு சொல்லிச்சாம். பட்டணத்தை சேர்ந்தவனாம். டாக்டர் படிப்பு படிச்சுட்டு இவங்க பவிஷுக்கு இத்தனை பெரிய இடத்து மாப்பிள்ளை எப்படி அப்பா வந்தான்னு அப்போவே நினச்சேன். கல்யாணத்துக்கு முந்தைய மாப்பிள்ளைக்கு ஏதோ சந்தேகம். பரிசம் போடுறதுக்கு முந்தையே அன்னைக்கு காலையிலேயே சொல்லாமல் கொள்ளாமல் ஊருக்கு போயிட்டான். நல்லவனுக்கு அடையாளம் பலத்த சிரிப்பு. காதுகள் 2 சிவந்து கண்கள் நீரை சொரிய நெஞ்சு பதைக்க ஆத்திரத்துடன் பாதங்கள் புதைந்து தெருவில்
கொழு மண்ணில் நடந்தாள். செருப்புகளையும் மீறி புறங்காலில் மண் சுட்டது. கடைசியாக அவர்களில் ஒருத்தி சொன்னதை கேட்டு அவள் இப்படித்தான் பதறிப்போனாள். கல்யாணத்திற்கு முன்னால் மாப்பிள்ளை காணாமல் போய்விட்டான். கேள்விப்பட்டதும் அவங்க வீட்டில் ஒரே ரகலையாம். அப்போ இவள் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாளாம். நம்ம ஊர் வைத்தியர் சிகாமணியில் அவர் தான் வந்து நாடியை பார்த்தாராம். அப்போவே சொல்லிவிட்டாராம். கர்ப்ப நாடி ஓடுறதை கண்டுபிடிச்சி அண்ணக்காரங்கிட்ட சொல்லிவிட்டாராம். அப்படியா சங்கதி? மாப்பிள்ளையும் ஒரு டாக்டர் தானே, இதுக்கு முன்னாலேயே வீட்டுக்கு வரப்போக பழக்கமாமே. அப்போ ஆசையாக கையை பிடிச்சி தொட்டி பேசி இருப்பான். அப்போவே அவனுக்கு நாடியில் இவள் கர்ப்பம்னு தெரிஞ்சு போயிருக்கும். அதுதான் அலறி அடிச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு ஓடி போய்விட்டான். காதை பிளக்கும்படி சிரிப்பு அலைமோதியது. முகத்தின் மீது நெருப்பை வாயில் கொட்டியது போல ஆத்திரமும் அவமானமும் உடலை தகிக்க மனம் பதைக்க ஊர்வசி சாமான் மூட்டையை சுமந்து கொண்டு ஒரே மூச்சாக வீட்டுக்குள் வந்து கதவை சாத்தி கொண்டாள். நடையிலே உட்கார்ந்து விட்டாள். அவளுக்கு ஓவென்று அழுகை வந்து விட்டது. எதற்காக, யாருக்காக அழுவாள்? காதலிப்பதாக சொல்லி அவளது கருத்தை கவர்ந்து கொண்டு மனதிலே பல கற்பனைகளை எழுப்பிவிட்டு கல்யாணத்திற்கு தேதி வைத்து அண்ணன் பாடுபட்டு சம்பாதித்த பணத்திற்கு சேலையும் பாத்திரங்களும் வாங்கி வைத்து ஊராருக்கு எல்லாம் அழைப்புதல் அனுப்பிவிட்டு எல்லாம் கூடி வரும் சமயம் இன்பமாக அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நாளின் முதல் நாள் மாலையே மாப்பிள்ளை மாயமாகிவிட்ட மாசனையை நினைத்து அழுது புலம்புவதா? தங்கள் குடும்பத்தினரை ஊரார் முன்னால் பழி சொல்லுக்கு இலக்காகி மறைந்து போன மாப்பிள்ளையின் ஆடாத செயலை எண்ணி அதிர்ச்சி அடைந்த அண்ணன் செந்திலுக்கு மாரடைப்பு வந்து திடீர் மரணம் அடைந்து குடும்ப தலைவன் இல்லாது தத்தளிக்கும் அவலத்தை நினைத்து அழுவாளா? ஊரார் அவளது கற்புக்கு மாசு கற்பித்து கற்பனை கதை கட்டி விடுவதை எண்ணி கதறுவதா? ஊர்வசி நடை மீது உட்கார்ந்து கொண்டு பொங்கி வந்த அழுகையை அடக்கியபடி அமைதியாக கண்ணீர் உகுத்தாள். மகனது மறைவால் படுத்து கிடக்கும் அம்மாவிற்கு ஏற்கனவே அரைக்குறையாக செய்திகள் காதில் பட்டு மனம் மிகவும் நொந்து போயிருக்கிறாள். மாதம் ஒன்றாகியும் இன்னமும் ஊர் மக்கள் அவர்கள் வீட்டு சங்கதியை அலசி பீத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து பெற்ற மனம் வீணாய் தவிப்பானேன் என்ற ஆதங்கம். யார்? ஊர்வசியா? நடையிலே உட்கார்ந்து என்னம்மா செய்கிற? அம்மாவுக்கு பாம்பு செவி. சட்டென கண்களை துடைத்து கொண்டாள். சாமான்கள் ரொம்ப கனமாக இருந்துச்சு, வெயில் வேற. அப்படியே நடையில உட்கார்ந்துட்டேன், சமாளித்தாள். எல்லாத்தையும் சுமந்தவன் போயிட்டான். பெண் குழந்தைகள் தலையிலே பொறுப்பை கட்டிட்டு தாயின் குரல் தழுதழுத்தது. அண்ணா வேணும்னு செய்தார், அவருக்கு அவ்வளவுதான் ஆயுசு. நீங்கள் தான் மனதை தேத்திட்டு எங்களுக்கு எல்லாம் தைரியம் சொல்லணும். நீங்களே மனதை தளரவிட்டா உரிமையுடன் அதட்டி கொண்டு சாமான்களுடன் உள்ளே சென்று விட்டாள். இப்படி அந்த கிராமத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வேதனையில் கரைந்தது. எல்லாருமே பொல்லாதவர்கள், வம்பர்கள், பிறர் வேதனையில் மகிழ்ச்சி காணும் வஞ்சகர்கள் என்று கூறிவிட முடியாது. அதே தெருவில் வசித்த 3வது வீட்டுக்காரர் மனைவி வேதவல்லி நாளைக்கு ஒரு தடவையாவது அம்மாவிடம் ஆறுதலாக சில வார்த்தைகள் பேசாமல் போனதே இல்லை. அதே போலத்தான் மருந்து கடை மாணிக்கத்தின் மனைவி தங்கம்மாளும் பெயரை போலவே குணம். சிவகாமி அம்மா, ஏன் இப்படி மலைச்சி போகிறீங்க? இந்த காலத்தில் அடிக்கடி கேள்விப்பட்ட சங்கதி தான் இது. தினசரி பத்திரிக்கை எடுத்து புரட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயப்படுவீங்க. கல்யாணத்துக்கு முன்னாலே பெண் காணாமல் போகிறதும் மாப்பிள்ளை மறைஞ்சு போகிறதும் ஊர் உலகத்திலே நடக்காத அதிசயமா? மாப்பிள்ளை மேலே ஏதாச்சும் தப்பு தண்டா இருக்கணும். இல்லாட்டி காரணமில்லா எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு மாப்பிள்ளை சார்பிலே கல்யாணத்தை எடுத்து செய்ய ஒப்புக்கொண்ட நம்ம நாட்டாண்மை நாராயணசாமிக்கு கூட சொல்லாமல் கொள்ளாமல் சாமி கம்பி நீட்டுவாரா? சிவகாமி, இந்த மாப்பிள்ளை இப்படி ஓடினது ஒரு விதத்திலே நல்லது தான். கல்யாணமாக்கி பெண்ணை பெங்களூர் கூட்டின்னு அழைச்சிக்கிட்டு போய் தேனெழுவு கொண்டு விட்டு ஒரே அடியாக மறைஞ்சிருந்தா நீ என்ன செய்வ? கர்ப்பிணி பெண்ணை வச்சுக்கிட்டு காபந்து பண்ண நேர்ந்தா உனக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கதையை சிவகாமியிடையே மெல்லிய குரலில் ஆரம்பித்ததை தடுத்து ஓங்கி பேசினாள் தங்கம்மாள். இந்த ஊர் வம்புக்காரிகளை விட்டு தள்ளி. ஒரு கல்யாணம் நின்று போனால் எப்போவுமே நம்ம மட்டி புத்தி பெண் வீட்டார் மேலே தான் பழியை போட சொல்லும். அதுவும் அந்த பெண் மேலே தான் தப்புன்னு கதை அளக்க சொல்லும். சிவகாமி, நல்லா கேட்டுக்கோ.
எங்கள் எல்லாருக்கும் உன் குடும்பத்தை பற்றி தெரியும். இன்னைக்கு நேத்திக்கா 30 வருடமாக தெரியும். உன் மகன் செந்தில் எத்தனை நாணயமான தம்பின்னு எல்லோருக்குமே தெரிஞ்ச சங்கதி. உன் பெண்கள் 2 பேருமே நெருப்பு, யாரும் கிட்ட அண்ட முடியாது. அவங்களை பற்றி வீண் வம்பு பேசுகிறவங்க வாய் வெந்து போகும். மிகவும் காரமாக, கடுமையாக, கோபமாக பேசினாள். அதே தங்கம்மாள் தான் அந்த யோசனையையும் சொன்னாள். கல்யாணத்திற்காக செந்தில் தங்கள் வீட்டை அடமானம் வைத்து அதிக வெட்டிக்கு அவன் வேலை செய்த கடை முதலாளியிடமே கடனாக 15,000 வாங்கியிருந்தான். அந்த பணம் அத்தனையும் வெள்ளித்தட்டாகவும் எவர் சில்வர் பாத்திரமாகவும் துணிமணி அரிசி பருப்பு என்றும் மாறிவிட்டிருந்தது. கல்யாண செலவிற்கென்று ஒதுக்கி வைத்திருந்த 2,000ம் அவனுக்கு மாரடைப்பு வந்து மயங்கி விழுந்தபோது வைத்திய செலவுக்கு பின் இறுதி கடன் வரை தொடர்ந்து மற்ற செலவினங்களுக்கு கரைந்து போய்விட்டது. இந்த நிலையில் 3 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி கொடுக்கவோ மேற்கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டு போகவோ அவர்களுக்கு எந்த விதத்திலும் வாய்ப்பில்லை. வாங்கிய நகை, பாத்திரங்கள், துணிமணிகள் எல்லாவற்றையும் அதே கடையில் கொஞ்சம் தள்ளுபடியில் திருப்பி விட்டுவிடுவது. வட்டி விஷமாக ஏறிக்கொண்டிருக்கும் கடனை அடைக்க முடியாவிடில் வீட்டை கட்டி கொடுத்தவருக்கு விற்று கடன் தொகை போக மீதியை வாங்கி கொள்வது. வாரி இறைத்த பணத்தை சிதறியது போக மீதியை சேகரித்து கொண்டு சிவகாமி தன் 3 பிள்ளைகளுடன் பட்டணம் புறப்பட்டு போய்விட வேண்டும். பட்டணத்தில் அவர்களது தூர உறவுக்காரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உதவியுடன் படித்த பெண் ஊர்வசி ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும். ஆண்களைப் போல பெண்கள் படித்து வேலைக்கு போகும் இந்த காலத்தில் நல்ல படிப்புள்ள ஊர்வசியை வச்சுக்கிட்டு சிவகாமி வருங்காலத்தை பற்றி ஏன் பயப்படணும்? பட்டணம் போனதும் உடனடியாக செலவுக்கு கையில் கொஞ்சம் கணிசமாகவே ரொக்கம் இருக்குமே. இதுதான் தங்கம்மாள் தந்த யோசனை. சிவகாமியும் இதை பற்றி சிந்தித்தாள். இருமுறை ஊர்வசியிடம் பேசினாள். ஆனால் இடையிடையே மனதை அடைத்து கொண்ட புத்திர சோகத்திலே புத்தி கலங்கியவள் போல் பறக்க பறக்க விழித்து கொண்டு அமைதியாக மகளை பார்த்தாள். பல ஆண்டுகளாக வாழ்ந்த வீட்டையும் ஊரையும் தெரிஞ்ச மனிதர்களையும் விட்டுட்டு உன்னால் தானே இப்போ நாம் பட்டணத்துக்கு ஓட வேண்டிய பரிதாப நிலைக்கு வந்து விட்டிருக்கிறோம். சொல்லாமல் கொல்லாமல் போல தெரிந்தது அவள் பார்வை. நோயாளி போல சோகத்திலே படுத்துவிட்டு சிவகாமியால் முன்போல் தட்டு முழுக்கார்ந்து சோற்றை பிசைந்து உண்ண தென்பு இருக்கவில்லை. உடம்புக்கு ஒன்றுமில்லை, மன அதிர்ச்சி. அதனால் உணவு கூட பிடிக்காத வெறுப்பு. ரொம்ப வற்புறுத்தாதே, நாளடைவில் சரியாக்கிவிடும் என்று அவளை கவனித்த வைத்தியர் சிகாமணி சொல்லியிருந்தார். தாயை ஊர்வசி வற்புறுத்தவில்லை. அவள் கேட்ட புழுங்கல் அரிசி கஞ்சியை டம்ளரில் நிறைத்து அவளிடம் கொடுத்துவிட்டு கூடத்து தரையில் தட்டுகளை வைத்து தங்கள் மூவருக்கும் இரவு சாப்பாட்டை பரிமாறினாள். அண்ணன் உயிருடன் இருந்த காலத்தில் இரவில் தான் அவர்கள் வீட்டில் சம்பிரதாயமான சாப்பாடு. அம்மா பொறுமையாக சமைப்பாள். நாளைக்கு ஒரு விதமான பொரியல், ஒரு துவையல், ஒரு வறுவல் என்று சமையல் அறையில் இருந்து அம்மா பாத்திரங்களை எடுத்து வரும் முன்பே நாக்கு ஊறி போகும் எதிர்பார்ப்பில். இப்போதெல்லாம் விமர்சையான சாப்பாடு அவர்களுக்கு கட்டுப்படியாகாத காரியம். வெறு ரசமும் வெண்டைக்காய் பொரியலும் மட்டுமே தான் செய்திருந்தாள். பகலில் எஞ்சியிருந்த மோரில் இன்னமும் கொஞ்சம் தண்ணீரை தாராளமாக ஊற்றி வைத்திருந்தாள். தட்டில் விழுந்த உணவை பார்த்துவிட்டு தம்பி யுகேந்திரன் உதட்டை பிதுக்கினான். வெண்டைக்காய் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமே, எதுக்கு போட்டீங்க? அக்காவை அவன் முறைத்தான். கோங்கி முதுகில் ஓர் அறை வைக்க வேண்டும் என்ற ஊர்வசிக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. தங்கம்மா சொல்கிறபடி பட்டணத்திற்கு குடும்பத்தை கூட்டி கொண்டு போய் அங்கே நினைத்தவுடன் வேலை கிடைக்காது போனால் இந்த வெண்டைக்காய் பொரியல் கூட கிடைக்காது என்று கத்த வேண்டும் என்று பொங்கி போனாள். ஏற்கனவே துயரில் நொந்து போயிருக்கும் தாயின் முன்னால் தம்பியை அதட்டவோ திட்டவோ மனம் இல்லை. இனிமேல் நாம் எல்லாத்தையும் சாப்பிட்டு வாழ தெரிஞ்சுக்கணும். பட்டணம் போக போகிறோமே என்றால் மெல்லிய குரலில். ரசம் மட்டும்தான் வச்சுருக்கீங்க, கூட கொஞ்சம் வத்தல் குழம்பு இருந்திருந்தால் நல்லா இருக்கும், குறைப்பட்டு கொண்டாள் மேனகா. கோபத்தை அடக்கி கொண்டு மேன்மையாக முறவளித்தாள் அக்கா. அண்ணனுக்கு பிறகு அந்த 2 பேருக்கும் துடுக்குத்தனமும் துணிச்சலும் அதிகமாகிவிட்டன. இவர்களை வைத்து கொண்டு பட்டணத்திலே பற்றாக்குறை சம்பளத்தில் அவள் இப்படித்தான் குடும்பத்தை சுமக்கப் போகிறாளோ? கவலை பாறாங்கல்லாக நெஞ்சை அமுக்கியது. மோரை ஊற்றியதும் சோற்று கலந்து கொண்டே மேனகா பேசினாள். எதிர் வீட்டிலே செண்பகத்தின் அம்மா இன்னைக்கு மாங்காய் ஊறுகாய் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய ஜாடி நிறையா போட்டாங்க.
என்றபடி மோர் விட்டாள் மேனகா. மோர் சோற்றிற்கு தொட்டுக்கொள்ள வெங்காயத்துண்டு 2 எடுத்து தட்டில் போட்டால் ஊர்வசி. செண்பகத்திற்கு இந்த மாத கடைசியிலே நிச்சயதார்த்தம். பெருசாக விருந்து வைக்க போகிறாங்களாம். அதற்காகத்தான் ஊறுகாயெல்லாம் போட்டு தயாராக வச்சுக்கிறாங்களாம். மேனகா தொடர்ந்தாள். அவள் சொல்ல வந்ததை சற்றென புரிந்து கொண்டு விட்டாள் ஊர்வசி. செண்பகத்திற்கு விரைவில் கல்யாணம் நடக்கப் போகிறது. அவள் என்னை போல் +2 மட்டுமே படித்தவள். என் வயசு. எனக்கும் அவளைப் போல எப்போ கல்யாணம் நடக்கும்? இனி நம் வீட்டை நாடி யாரும் பெண் கேட்க துணிவோடு வரப்போகிறாங்களா? பாவாடை தாவணி போடும் பருவ பெண் மேனகா தோழிக்கு கல்யாணம் என்றதும் தனக்கு கல்யாணம் நடக்காதா என்று ஏங்கக்கூடிய எக்கச்சக்கமான இளம் வயது. மேனகாவிற்கு வயது வந்துவிட்டது. இனிய கனவுகள், எதிர்பார்ப்புகள் இவற்றுடன் வளரப்போகிற தங்கையால் பட்டணத்து வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் நேரப்போகிறதோ. செண்பகம் கல்யாணத்துக்கு நாம் இங்கே இருக்க மாட்டோம். அதுக்குள்ளார ஒரு சமயம் நாம் ஊரை விட்டு போக நேரலாம். சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எழுந்திருங்கோ. ஊர் கதை பேச இதவா நேரம். கோபித்து கொண்டு உள்பக்கம் சென்றாள் ஊர்வசி. அலுமினிய பாத்திரத்தில் இருந்த சோற்றை அள்ளி போட்டு மோரை ஊற்றி கொண்டவள் ஒரு வாய் சோற்றை உருட்டி வாயில் போட்டு கொண்ட போது என்னவோ தொண்டை அடைத்து கொண்டு விட்ட உணர்வு. சோற்றை விழுங்க முடியாமல் கண் கலங்கி போனாள். சில நாள் முன்னர் டாக்டர் அரவிந்தனை மணக்கப் போகிறோம் என்ற இன்ப எதிர்பார்ப்பில் திளைத்து கொண்டிருந்தவளிடம் கல்யாணம் நடக்கப் போகிறதில்லை. உங்கள் குடும்பத்தில் இடிமேல் இடியாக துன்பங்கள் நிகழப்போகின்றன என்று யாராவது சொல்லியிருந்தால் நம்பி இருப்பாளா? மாட்டாள். அரவிந்தன் அவள் மனதை கவர்ந்து கொண்டு விட்டதோடு மட்டும் அல்லாது வளமான வருங்காலம் அவளுக்கு அமையப்போவதாக அழுத்தமான நம்பிக்கையை அல்லவா கொடுத்திருந்தான். அவன் வேலை பார்த்து வந்த அந்த பெரிய மருத்துவமனையின் அதிபர் அவனை மேற்கொண்டு மருத்துவ பயிற்சிக்காக தம் செலவில் அமெரிக்காவிற்கு 2 ஆண்டு காலம் அனுப்பப் போவதாகவும் அந்த 2 ஆண்டு காலத்திற்கு அவளையும் கூடவே அழைத்து செல்லப் போவதாகவும் சொன்னபோது ஊர்வசி மகிழ்ச்சியில் மூழ்கி போனாளே. தாமரைப்பட்டி கிராமத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அவளுக்கு இப்படி ஒரு யோகம். வைத்தியர் பட்டம் பெற்ற கண்ணுக்கு அழகான பழகுவதற்கு இனிய ஒரு மனிதன் விரைவில் கணவனாக போகிறான். எண்ணி எண்ணி பூரித்து போய்விட்டாள். ஆனந்தத்தில் பொங்கி புரண்ட அவளது உணர்வுகள் இப்போது அவமானத்தில் புழுங்கி கொண்டு துயரத்தில் தோய்ந்து எப்படியெல்லாம் மாறிவிட்டது. எல்லாம் ஒரு சில நாளில் நினைத்து பார்க்க முடியாத திடீர் மாற்றம்.